ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே சாதம் வச்சுட்டேன். சாதம் சுட சுட வச்சுட்டு சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே மீன் குழம்பு தாளித்து விட்டுட்ருக்கேன். மீன் குழம்பு சிம்பிளாக தான் செய்கிறேன் என்னோடய மெத்தடில். நான் கறிவடகம் போட்டு தாளிப்பேன். அதேமாரி சிம்பிளாக மீன் குழம்பு தாளிச்சிட்டு கையோட மீன் வறுத்து தம்பிக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிதான். நான் வீடியோ இப்போ தான் என்னோடய சேனல் புதுசாக ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருந்தேன், என்னன்னு தெரில. திடீர்னு சேனல் க்ளோஸ் ஆகிட்டு, அதனால் திரும்பவும் இப்போ சேனல் ரன் பண்ணி ஒரு வாரம் தான் ஆகுது. ஒரு வாரத்தில் எனக்கு சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் தான் வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க. பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அது ஒரு வருத்தமாக தான் இருக்குது. என்னன்னு தெரியல. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரியல. நான் இப்போ புது யூடியூபுங்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில வீடியோ பார்த்து தான் வீடியோ போடுற மாரி இருக்குது. எனக்கு எப்படி வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொன்னிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ ஓரளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச இதில் எடுத்து வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி மீன் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். கறி வடகெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு கையோட வீட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டு புளிக்கரைசல், தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு கையோட குழம்பு கொதித்து வந்தோடனே மீனை போட்டுடணும். இந்த மீன் 200 ஃப்ரெண்ட்ஸ். 100 ரூபாய்க்கு 3 மீனுன்னு சொன்னாங்க, காலாங்கழுத்த மீன். நான் 200 ரூபாய்க்கு மீன் வாங்கினேன். எனக்கு கொஞ்சம் மீன் வறுத்துட்டு கொஞ்சம் மீன் குழம்புல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபாய்க்கு மீனை வாங்கி ரெடி பண்ணிட்டேன். அது கையோட மீனை வறுக்கிறதுக்கும் மசாலா போட்டு பெரட்டி வைக்கணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் புது யூடியூபுங்கிறதுனால எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ நான் அடுத்தடுத்து உங்களுக்காக நான் வீடியோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஆனால் என்னோடய லைஃப் ஸ்டைல் என்னவோ, நான் என்ன எங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறேனோ அதை தான் நான் வீடியோ கொடுக்க முடியும். இதுக்காக அங்கே போய் இங்கே போயெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன். நான் சீர்காழிலேருந்து வீடியோ போடுறேன். சீர்காழிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள். என்கிட்ட நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். நான் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் என்னோடய வீடியோ டிலீட் பண்ணாங்க யூடியூப்லேருந்து. என் பையனுடைய தான் ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு வீடியோவில் என் பையனுடைய ஐடி கொடுத்தது தப்பாயிட்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நானும் இந்த ஒரு வாரமாக புதுசாக சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். தர்ஷன் குட்டின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.